நரகவாதிகளுடைய கீழ் அப்படின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அவர்கள்ட்டிருந்து வடியக்கூடிய அந்த ஊனம் அசாரத்தன்று வருது. அந்த நரகவாதிகளுடைய அந்த ஊனத்தை தான் இந்த போதை பாவிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தில் புகட்டுவான். இது முஸ்லீமில் புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அவ்வளவு ஒரு கேடுகட்ட ஒரு மோசமான ஒரு விஷயம்தான் இந்த போதை வஸ்து அப்படிங்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, 3 பேருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராம், மறுமையில ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவங்களோட பேச மாட்டான். அவங்க முதுமினுல் ஹம், தொடர்ந்து போதை வஸ்து பாவிப்பவர்கள், தொடர்ந்து போதை வஸ்து பாய்ப்பவர்கள். இப்போ இன்றைக்கு இந்த போதை வஸ்து என்கிறது இன்றைக்கு சர்வசாதாரணமாக இன்றைக்கு எப்படி போயிட்டு அப்படின்னா, இந்த பீடி சிகரெட்டு குடித்தாலும் பரவாயில்ல என்கிற அளவுக்கு இன்றைக்கு மற்ற பாவனைகள் கூடி போச்சு. மற்ற பாவனைகள் அப்போ அவர்கிட்ட வேற வேறு பாவனைகள் வருது. முதல்ல ஒரு காலத்தில் சாராயம் குடிச்சிட்டு வந்தால் நாத்தம் அரிக்கும், குடிச்சிருக்கேடா நீ அப்படின்ட்டுருவாங்க. பீடி குடிச்சிட்டு வந்தால் நாத்தம் அரிக்கும், இன்னும் கர்மத்தை குடிச்சிருக்கிறா அப்படின்ட்டுருவோம். சிகரெட்டு குடித்தா நாத்தம் பெறும். இப்போ புதுசாக வந்தவைகள் எந்த பொந்துக்கு எந்த பாம்பிக்குன்னு தெரியாது, அவன் பாவிச்சுக்கிட்டு சும்மா இப்போ ஒரு வாசமும் இருக்காது. இப்போ உள்ள தூள்கள், டேப்லெட்டுகள், இன்ஜெக்ஷன்கள் சும்மா சின்னதாக அப்படியே போயிட்டு இருக்குது. அவரை நல்ல ஸ்டடியாக தாய்க்கார், அந்த விழுகிறது அதெல்லாம் இல்லை, அது அவரை போதையாக்கிக்கிட்டே இருக்குது. அவன் என்னத்தை பாவிக்காண்டே தெரியல. அதனால தான் நம்ம நிறைய பேர் ஏமாந்து போகிறோம். தெரியாதனமாக மாப்பிள்ளை எடுத்து போட்டு படுற பாடு. பெண்கள் பாவனையாளர்கள் ஆயிட்டாங்க, மாணவர்கள் பாவனையாளர்களாக மாறிட்டாங்க. இந்த பாவனையில் அவங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கங்கிறத பாருங்கள். அவ்வளவுக்கு இது மோசமாக இருக்குது. அதனுடைய விலைகள், அதனுடைய காசு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்கிறத சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த போதை வஸ்து பாவனை அதை தொடர்ந்து பாவிக்கக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் ஹராம். அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்த மாட்டான். அவர்களுக்கு நரகவாதிகளுடைய ஊனம் கொடுக்கப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற சபையில் ஒரு போதை பாவனையாளரை கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹ் அடிங்க அவனுக்கு அப்படின்னாங்க. சிலர் தன் போட்டிருந்த துணியால் அடித்தாங்க, தலையில் போட்டிருந்தது தோளில் போட்டிருந்த துணியால் அடித்தாங்க. சிலர் செருப்பால் அடித்தாங்க, சிலர் செருப்பால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் அல்லாஹ்ட சாபம் உன் மீது உண்டாகட்டும் என்றதுக்கு ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லாதீங்கன்னாங்க, அப்படி சொல்லாதீங்கன்னாங்க. ஆனால் செருப்பால் அடித்ததையும் பார்த்து கொண்டிருந்தாங்க. எப்படிப்பட்ட நபி இந்த நபி, எப்படிப்பட்டவர் என்றது அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லலாம். உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு தூதர் அனுப்பப்பட்டிருக்கார், உங்கள் மீது அவர் இரக்கமுள்ள ரவுஃப் ரஹீம், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்க சிரமப்படுறது அவருக்கு பாரமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபி உங்களுக்கு வந்திருக்கின்ற அல்லாஹ் போற்றி புகழ்ந்த இந்த அந்த பாவம் எவ்வளவு பெரிய பாவமா இருக்கும், அந்த போதை வஸ்து பாவனை எவ்வளவு பெரிய பாவனையா இருக்கும். அது அவ்வளவு சமூக கேடு, அது சமுதாயத்துக்கு அவ்வளவு கேடு விளைவிக்கக்கூடியது. அப்போ அதை பாவிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவனமாக இருக்கிறாங்க. எல்லா ரூட்லையும் பார்க்கும் இஸ்லாமிய மார்க்கம், எல்லா பக்கத்திலையும் கவனிக்கும் இஸ்லாம். இது எங்கெங்க பாதிப்பு செலுத்தும்ங்கிறத இஸ்லாம் கவனிக்குது. அப்போ அவ்வளவு பாதிப்பு, எப்படியெல்லாம் இது பாதிப்பு. பொருளாதார வீக்குக்கு அதான் காரணம், நம்முடைய பட்ஜெட்டு கூடுது அதான் காரணம், அனாதைகள் ஆகிறதுக்கு அது காரணம், விதவைகள் ஆகிறதுக்கு அது காரணம், நடுத்தருவுக்கு ஒரு குடும்பம் பாரத்துக்கு அது காரணம், கொள்ளைக்கு இது காரணம், கொலைக்கு இது காரணம், சமூக துரோகங்களுக்கு இது காரணம். ஏன்னா அந்த போதை வஸ்து பாவனையினால அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த போதை வஸ்து பாவனையெல்லாம் அவன் நோயாளி ஆகிறான், அவனுடைய மூளை பாதிக்கப்படுது. இந்த போதை வஸ்து பாவிக்கிறதுனால மூளையில டோபமைன் என்ன செய்யும், கூடும். இந்த டோபமைன் ஹோமோன் எதுக்கு சுரக்கிறது என்றால் சந்தோஷத்துக்கு சுரக்கிறது. சந்தோஷமா இருக்கும்போது அந்த ஹோமோன் சுரக்கும். ஒரு நல்ல லாபம், ஒரு திருமணம், ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கும்போது என்ன செய்யும், இந்த டோபமைன் ஹோமோன் கூடும். இந்த டோபமைன் ஹோமோன் கூடினா ஒரு ஆள் மகிழ்ச்சியாக இருக்கார். அப்போ ஒரு ஆள் ஒரு நல்ல ஒரு கல்யாணம் மகிழ்ச்சியாக இருக்கு.
மகிழ்ச்சி. ஒரு ஜோக்கு, அவர் சிரிக்கிறார், மகிழ்ச்சி. ஒன்றுமில்லாம ஒருத்தன் சும்மா இருந்துக்கிட்டு சிரிக்கிறான், என்ன சொல்லுவோம்? பைத்தியம் போ கேட்கும். அதான் எடிட் ஆகுறது. போதைப் பொருளை ஒரு ஆளுக்கு 2 தடவை 3 தடவை கொடுத்தா குழந்தைகளுக்கும் பாப்பா அம்மா நல்லா உழைக்கிற இடங்களையும் 2-3 தடவை ஃப்ரீயா கொடுத்துருவான். 4வது தடவை எல்லாத்துக்கும் சேர்த்து காசு பிடிங்கிடுவான். அவர் எடிட் ஆயிட்டார். இப்ப வேண்டிதான் ஆகும். வீட்டுல களவு எப்படி என்றால் அந்த ஹோமோன் அந்த நேரத்தில் சுரப்பது தேவைப்படும். அந்த டோபமைன் ஹோமோன் சுரக்கிறது தேவைப்படும்.